மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம். நம்ம செய்ய போகிற பயிற்சி அனைத்து பெண்களுக்குமான பயிற்சி. 40 வயதை கடந்த ஆண்களுக்கான பயிற்சி. அதாவது சுவாச பயிற்சி, பிராணாயாமம் செய்து காட்ட போகிறேன். இது மென்மையான பயிற்சி. செய்யறதுல என்ன ஆகுனாக்கா, நம்ம நுரையீரலை சுத்தம் செய்து நுரையீரல் சுத்தம் பண்ணுற பயிற்சி. நம்ம மூச்சுக்குழல், நாசி துவாரம், இந்த அனைத்தும் நம்ம சுத்தம் பண்ணாக்கா தேவையான காற்று, ஆக்சிஜன் நிறைய உள்ளே போயிட்டு வெளியாகும் போது நமக்கு உடம்பு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சுதர்சன கிரியா பண்ணலாம். சுதர்சன கிரியா இந்த பயிற்சி நீங்கள் வாரம் ஒரு முறை செய்யலாம். இந்த சுதர்சன கிரியா செய்யறதுனால என்ன நன்மைன்னு கேட்டாங்க, நம்ம நுரையீரலில் இருக்கிற அனைத்து அசுத்தங்களும் வெளியாகும். அதே மாதிரி மூச்சுக்குழல், நாசி துவாரம் ஃபுல்லாக அந்த ரூட்டு ஃபுல்லாக நமக்கு கிளீன் ஆகிறதுனால, சுத்தமாகிறதுனால இது நமக்கு என்ன ஆகுனாக்கா, மூச்சு இழுத்து வேகமாக விடுறதுனால இதயத்துக்கும் நல்ல ஆக்சிஜன் துரிதமாக பாயறதுனால, ரத்த ஓட்டம் பாயறதுனால இதயத்தில் உள்ள இரத்த நாளங்களில் சின்ன சின்ன அடைப்புகள் நீங்கி, அடைப்பு அதாவது ஹார்ட் பிளாக்குன்னு சொல்கிறோம், அது நீங்கிடும். இந்த சுதர்சன கிரியா இதயத்துக்கு சிகிச்சை எடுத்துக்கின்னு மருந்து சாப்பிட்றவங்க தவிர்க்கலாம். மற்றபடி எல்லாரும் செய்யக்கூடிய பயிற்சி. ஏன்னா ஒரு சிலருக்கு குளிர்ச்சியான பொருள் சாப்பிட்டாக்கா சளி பிடிச்சிக்குது, குளிர்ச்சியான பதார்த்தங்கள், காய்கறிகள், பழங்கள் சாப்பிட்டாக்கா உடம்பு சளி பிடிக்குது, எந்த நேரம் சளியாக இருக்கும், உடல் குளிர்ச்சியாக இருக்கிறது. நம்ம உடம்புல தேவையான வெப்பமும் தேவை. இப்போ நம்ம இந்த பயிற்சி குளிர் நாளில், பனி நாளில் செஞ்சாக நம்ம உடல் தேவையான உஷ்ணத்தை உடம்புல தக்க வச்சுக்கும். இந்த சுதர்சன கிரியை பண்ணுறதால என்ன ஆகுனாக்கா, நமக்கு ஒரே அத்தனை அசுத்தமும் வெளியாகும். மூச்சுக்குழல், அதாவது இந்த நாசி துவாரம் எல்லாம் க்ளீன் ஆகாதெல்லாம் ஆகுனா, அடுத்து நம்ம சுவாச பயிற்சி அதாவது பிராணாயாமம் செய்யும்போது எல்லா அதிகமான காற்று நுரையீரல் ஃபுல்லாக ரொம்ப, ஏன்னா நம்ம ஃபுல்லாக இருந்த நம்ம டஸ்ட்டை ஃபுல்லாக வெளியாக்கிட்டப்போ நுரையீரல் நமக்கு ஃபுல்லாக நமக்கு எம்டியாக இருக்காங்கள எல்லா காற்று நிறைய உள்ளே போகிறதுனால அனைத்து உறுப்புகளுக்கும் போய் அங்கேருந்து அசுத்த காற்றை நம்ம மூச்சு வெளியிடும்போது அப்படியே மூச்சு குழல், மூக்கு துவாரம் வழியாக வெளியாகிடும். இந்த பயிற்சி நீங்கள் வாரம் ஒரு முறை செய்யலாம். செஞ்சுங்க பாருங்கள். உங்களுக்கு எப்படி வேணாலும் உட்காந்துக்கலாம், எந்த மாதிரியான உட்காந்துக்கலாம், உங்களுக்கு எப்படி சௌகரியப்படி உட்காந்துங்க. சுதர்சன கிரியை செய்யும்போது கொஞ்சம் நேராக உட்காந்துங்க. ஏன்னா அப்போ தான் உங்கள் உறுப்பெல்லாம் எல்லாம் நேராக அது இடத்துல கரெக்டாக இருக்கும். நாற்காலில் உட்காந்து செய்யலாம், கீழே உட்காந்து செய்யலாம், உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி செய்யலாம். பாருங்கள், உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி செய்யுங்க. என்ன மாதிரி செய்யணும்னு சொல்லலை, உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ செய்யுங்க. ஏன்னா இது நம்ம சொல்லிக்கிறது மென்மையான பயிற்சி, சுவாச பயிற்சி, அதாவது பிராணாயாமம். பெண்களுக்கும் 40 வயசை கடந்தவங்களுக்கும். அதுக்காக உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ செய்யுங்க. இங்கே பாருங்கள், இப்படி போகும்போதே மூச்சு இழுத்துனே போகிறோம். கை மேலே போகும்போது மூச்சை இழுத்துன்னு போகணும். மேலே போகும்போது நமக்கு ஃபுல் காற்று ரொம்பிடும், நுரையீரலில் ஃபுல் காற்று ரொம்பிடும். அந்த காற்றை ஒரு நொடியில் காலியாகணும். அப்போ என்னன்னா நமக்கு நுரையீரலில் இருக்கிற அசுத்தங்களும், மூச்சுக்குழல் அசுத்தம், நாசி அசுத்தம் எல்லாம் ஒரு செகண்டில் வெளியாகும். பார்த்துங்க. நீங்கள் ஸ்லோவாக செய்யுங்க.
நீங்கள் விட்டு விட்டு செய்யும். அதாவது இப்போ பாருங்க, இப்போ செஞ்சிட்டோம். இப்போ நம்ம வந்து இழுக்கிற காற்று என்ன ஆகுனாக்க, இழுக்கும்போது நுரையீரல் ஃபுல்லாக போய் ரொம்பும், அடி வரைக்கும் ரொம்பும். நுரையீரல் அடிப்பகுதி, சைடு பகுதி ஃபுல் நுரையீரல் ரொம்புறதுனால அந்த காற்று அங்கே இருக்கிற அசுத்தங்கள்லாம் எடுத்துக்கின்னு போது வெளியாகிடும். வெளியாகுதுன்னா நமக்கு மூச்சுக்குழல், நாசி துவாரம் எல்லாம் நமக்கு ரூட்டு க்ளீன் ஆகி போகுது. இதே மாதிரி பண்ணிங்க பாருங்கள். ஒன்றும் இல்லை, இன்னொரு செஞ்சு காட்டுற பாருங்க. செஞ்சிட்டீங்க. செஞ்சுட்டு அப்புறம் ஒரு கர்ச்சீப் எடுத்துக்கின்னு, ஏன்னா டஸ்ட்டு ஃபுல்லாக வந்து வெளியாகிடுக்கும். ஒரு சிலது வந்து நம்ம நாசி துவாரத்தில் அடைச்சின்னு இருக்கும். இப்படி செஞ்சுங்க. அப்படி செய்யணும். செஞ்சுங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக க்ளீன் ஆகி போச்சு. நீங்கள் இதையே செய்யுங்க. வாரம் முறை செஞ்சீங்கன்னா நம்ம உடம்பே உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு உடம்பே வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். வெயிட்டே இல்லாத இருக்கும் உடம்பு. ஏன்னா எல்லாம் நம்ம வெளியானதுனால. இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், சளி பிடிச்சிக்கின்னு ஒரு மாதிரி உடம்பே நமக்கு வெயிட்டாக இருக்க மாதிரி தெரியும். இப்போ உங்களுக்கு ஃப்ரீயாகிடும். இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆன அப்புறம் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் வேகமாக செய்யலாம். நம்ம செய்தல் என்ன ஆகுனாக்கா, இந்த சைனஸ் ப்ராப்ளம், இந்த நேரம் சளி ஒழுவுறது, அதுவும் குளிர் காலத்தில் செஞ்சாக்கா, பனிக்காலத்திலலாம் நம்ம உடம்பு இந்த மாதிரி செய்யும்போது சளி பிரச்சனை எல்லாமே நீங்கிடும். தேவையான உஷ்ணத்தையும் நமக்கு தக்க வச்சு. ஏன்னா குளிர் நாளில் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான உஷ்ணம் கம்மியாக இருக்கும். அப்போ இப்படி செய்யும்போது பிராணாயாமெல்லாம் தேவையான உஷ்ணத்தை நம்ம உடம்புல தக்க வச்சுக்கும். அதே மாதிரி வந்து சில குளிர்ச்சியான காய்கறிகள் சாப்பிட்றோம், சாப்பிட்டா ஒத்துக்காது, இந்த பழம் சாப்பிட்டா ஒத்துக்காது அப்படின்லாம் வந்து பழங்களும் காய்கறிகளும் அது அதனுடைய குணத்தையும் தன்மையும் அது என்றைக்கும் இழக்காது. நம்ம உடம்பு தான் வந்து அந்த சக்தியை இழந்துடுது. காரணம், நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சதுனால இதெல்லாம் வந்து நமக்கு சளி பிடிக்கிறது, அது ஒத்துக்கலை, இது ஒத்துக்கலைன்ற மாதிரிலாம் ப்ராப்ளம். ஆனால் பண்ணுறதுனால உடம்பு ஃபுல்லாக நமக்கு ஆக்சிஜனும் ரத்த ஓட்டமும் நம்ம உடம்பு அத்தனை கோடிக்கணக்கான செல்களுக்கு, திசுக்களுக்கு போகிறதுனால எல்லாம் வந்து சுறுசுறுப்பாக்கி இறந்த செல்களை வெளியாக்கும். புதிய செல் உற்பத்தி ஆகும்போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தானாகவே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும். இம்யூனிட்டி பவர், ஸ்டெமினா வரும். இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுதுன்னா கொஞ்சம் வேகமாக செய்யலாம் பாருங்க. நீங்கள் அதே செய்யுங்க, உங்கள் விருப்பப்படி செய்யுங்க. வச்சு காட்டுறேன் பாருங்க. சுவிட்சிட்டோம். உடம்பு ஃபுல்லாக நமக்கு காற்றுல பறக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த மாதிரி கர்ச்சீப்பை எடுத்துக்கின்னு பாருங்கள், வெயிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு குறைஞ்சி போச்சு. இப்போ நீங்கள் சுவாச பயிற்சி, அதாவது பிராணாயாமம் செய்யும்போது நம்ம ஃபுல்லாக இங்கேருந்து ஃபுல்லாக காலியாகிறதுனால காற்று நிறைய உள்ளே போகும். காற்று நிறைய உள்ளே போட்டோம்னா அதே இடத்துல ஆக்சிஜன் நிறைய உள்ளே போகும். உடம்பு ஃபுல்லாக ஆற்றுக்கு பறக்கும். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம இதயத்துக்கு சுறுசுறுப்பாக வேகமாக ரத்த ஓட்டம் பாடுறதுனால அந்த இதயத்தில் உள்ள தமனிகளில் ரத்த நாளங்களில் இருக்கிற அடைப்பு நீங்கி சரியாயிடும். கண்டிப்பாக செய்யுங்க. வாரம் ஒரு முறை செய்யுங்க. இப்போ நம்ம பண்ணதுனால இப்போ நம்ம ஃபுல்லாக நம்ம கிளியர் ஆகி போச்சு. இப்போ நம்ம அப்படியே சுவாச பயிற்சி செய்யலாம். இது வாரம் ஒரு முறை. இது ஃபஸ்ட்டு. இப்போ அடுத்தது பாருங்கள். சாதாரணமாக செய்கிறோம், பிரணாமம் செய்கிறோன்னாக்கா இது வச்சுங்க. சின்முத்ரா, கட்டவல் நுனியும் வச்சுங்க.
இது வந்து கட்டை விரல் நடுவிரல் ரெண்டையும் மடக்கிக்கின்னு வச்சுங்க. நாசிக் முத்ரா. இப்படி முடிச்சுங்க. 2 விரலை மடக்கணும். இந்த 2 வச்சு, அதாவது வலது பக்கம் கட்டை விரல், இடது பக்கம் இந்த 2 விரல். அதே மாதிரி வந்து வலது பக்கம் சூரிய நாடி, இடது பக்கம் சந்திர நாடி. இப்போ நம்ம வந்து சுதர்சன கிரியா பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் அப்படியே வந்து பிராணாயாமம் பண்ணலாம். மென்மையான சுவாசம் எடுத்து மென்மையாக வெளியே விடலாம். அடுத்தது ஏன்னா வாரம் ஒரு முறை சொன்னது, அடுத்தது மற்ற நாள் செய்கிறது வந்து பாருங்கள். வச்சுக்கினீங்க நீங்கள் இப்படி வச்சுங்க, இப்படி வச்சுங்க, இப்படி வச்சுங்க, இல்லைன்னா இப்படி வச்சுங்க. உங்களுக்கு எப்படினாலும் வச்சுக்கலாம். வச்சுன்னு பாருங்கள். வலது பக்கம் அழுத்திக்கணும், இடது பக்கம் அதாவது சூரிய நாடியை அடைச்சிக்கணும், சந்திர நாடி லெஃப்ட்டு இடது பக்கம் இழுக்கிறோம், இழுத்துக்கின்னு இடதை மூடிக்கின்னு வலது பக்கம் ஓடுறோம். அதாவது சூரிய நாடியில் இழுத்து, அதாவது சந்திர நாடி இழுத்து சூரிய நாடியில் விடுறோம், சூரியனை இழுத்து சந்திரனில் விடுறோம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. வலது பக்கம் சூரிய நாடி, இடது பக்கம் சந்திர நாடி. பாருங்கள், வச்சுக்கணும். நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணும்போது மட்டும் இப்போ நேராக உட்காந்தாங்க. ஏன்னா நமக்கு அப்போ தான் வந்து நமக்கு எல்லா உறுப்பும் நல்லா காற்று உள்ளே போகும். அதே நீங்கள் பிராணாயாமம் மெடிடேஷன் பண்ணும்போது கொஞ்சம் இங்கே உட்காந்துக்கலாம். பாருங்கள், வச்சுக்கணும். வேகம் விடணும். இழுத்த காற்றை நம்ம எப்படி சுதர்சன கிரியா விட்டோம், வேகம் விடணும். அப்போ தான் வந்து டஸ்ட்டு ஃபுல்லாக நுரையீரல் டஸ்ட்டு, அசுத்தங்கள், மூச்சுக்குள் அசுத்தங்கள், அசுத்தங்கள் எல்லாம் வெளியாகும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இழுத்தோம். இன்னொரு சுவிட்சு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு 3 முறை சுவிச்சிங்க. 3 முறை இல்லைன்னா 1 முறை, 2 முறை, 3 முறை சுவிச்சிங்க. இன்னொரு முறை பாருங்கள். சுவிச்சிங்க. இப்போ இதிலே பாருங்கள், ஃபுல்லாக கிளீனாக போச்சு. இன்னொரு முறை உங்களுக்கு இந்த விரல் வச்சு கடையாக உங்களுக்கு தெரியுதா காட்டுறேன் பாருங்கள். நல்லா நமக்கு ஃபுல்லாக க்ளீன் ஆகி போச்சு. உங்கள் சக்திக்கு உட்பட்டு செய்யுங்க. உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ செய்யுங்க. இந்த மாதிரி 3 முறை நல்லது, இல்லை 2 முறை, இல்லை 1 முறை. ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணுறோம், ரூட்டை க்ளீன் பண்ணுறோம், நுரையீரல் க்ளீன் பண்ணுறோம், இந்த ரூட்டை க்ளீன் பண்ணுறோம், இந்த ரூட்டை க்ளீன் பண்ணுறோம். அதுக்கு தான். ஏன்னா நமக்கு இல்லைன்னா இங்கே சளி அடைச்சிருக்கு உங்களுக்கு இருக்கும்போது இங்கே வலிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா காற்று போக உங்களுக்கு இடம் இல்லை, வலிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் சளி பிடிச்சிருக்கும்போது பிராணாயம் பண்ணி பாருங்கள், வலிக்குங்கெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா காற்று போகிறது இடம் கிடையாது. இப்படி பண்ணிட்டாக்கா ஃபுல்லாக நமக்கு வந்து எம்டியாக இருக்கிறதுனால, காலியாக இருக்கிறதுனால ஈஸியாக போகும், ஈஸியாக தெரியும். நிறைய காற்று உள்ளே போகும். நிறைய காற்று உள்ளே போகிறதுனால நிறைய ஆக்சிஜன் உள்ளே போகும், உடம்பு ஃபுல்லாக பரவும், இதயத்துக்கு பரவும், நுரையீரல் பரவும், மூளைக்கு பரவும், உடம்பு ஃபுல்லாக பரவும். பண்ணிட்டீங்க. இப்போ பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுனாக்கா, டஸ்ட்டு வந்து மூக்கில் இருக்கும், அது அதே மாதிரி க்ளீன் பண்ணிங்க. ஏன்னா க்ளீன் பண்ணால் இங்கே இருக்கிற டஸ்ட்டு வெளியாகும். அதே மாதிரி வச்சுக்கின்னு பண்ணிங்க. பண்ணிட்டோம். இப்போ வந்து சுவாச பயிற்சி, அதாவது பிராணாயாமம். இதுதான் வந்து மென்மையான பிராணாயாமம். இப்போ நாம் செய்ய போகிற பயிற்சி இதயம். இப்போ பிராணாயாமம் செய்ய போகிற இந்த பயிற்சி வந்து இப்போ செய்ய போகிற பயிற்சி இதய ஆப்ரேஷன் பண்ணவங்க, சிகிச்சை எடுத்துக்கிறவங்க,
வயசானவங்க எல்லாருமே செய்யலாம். ஏன்னா நம்ம மென்மையாக இழுக்கிறோம், மென்மையாக விடுறோம். நம்ம முதல்ல சுதர்சன வேகமாக செய்யும்போது வைப்ரேட் ஆகும். அதனால் இல்லாதவங்க கண்டிப்பாக செய்யும். உடம்பு ஃபுல்லாக உங்களுக்கு அருமையாக இருக்கும். வந்த அப்புறம் செய்யக்கூடாதுன்ற டாக்டர் கேட்டு செய்யணுன்றதை விட வரத்துக்கு முன்னே செய்யுங்க. அதாவது பிரதிபலன் என்னன்னு பார்க்காதீங்க. இப்போ நம்ம செஞ்சப்போ நமக்கு எப்படி இருக்குது, அப்போடைய பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பண்ணிட்டீங்க. அதே மாதிரி பாருங்கள், நாசிக் முத்ரா அப்படி வச்சுங்க. வலதை முடிக்கணும், லெஃப்டில் பொறுமையாக எழுதுகிறோம். இது ஒரு ரவுண்ட். வலது பக்கம் மூடிக்கணும், இடது பக்கம் இழுத்தோம், இழுத்த காற்றை இடதை மூடிக்கணும், வல பக்கம் விட்டோம், மீண்டும் அதே வல பக்கம் இழுத்து வல பக்கம் மூடிக்கணும், இடது பக்கம் விட்டோம். இது ஒரு ரவுண்டு. இந்த மாதிரி ஒரு 5 ரவுண்டு பண்ணிங்க. இதிலே உங்களுக்கு அதாவது இந்த வருங்க, இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், மனத்தளர்ச்சி, ஒரு மாதிரி உடம்பு சோம்பல், அன்னன்ன வேலையை சுறுசுறுப்பாக செய்கிறதுக்கு நினச்ச வேலையை நமக்கு செய்து சாதிக்க முடியும். ஏன்னா உடம்பு ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும். உடம்பு ஃபுல்லாக ரத்த ஓட்டம் பாயுது, ஆக்சிஜன் பாயுது. இன்னொரு வச்சு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்காக ஒரு விரல் வச்சு காட்டுறேன், மறைக்கின்றதுக்காக. நீங்கள் இப்படி செய்யுங்க, இப்படியும் செய்யுங்க. அதே மாதிரி ஸ்லோவாக ஸ்லோவாக இழுக்கும்போது நம்ம நுரையீரலில் அடி வரைக்கும் காற்று போகும். இழுத்த காற்றை ஸ்லோவாக வெளியே விடணும். இப்படி நீங்கள் ஸ்லோவாக இழுக்கும்போது பாருங்கள், இமேஜினேஷன், அதாவது நீங்கள் பண்ணி பாருங்கள், உடம்பு ஃபுல்லாக அப்படியே உங்களுக்கு ஜில்லுன்னு ஆவர் தெரியும். மூச்சை வெளியே விடும்போது உங்களுக்கு உடம்பு ஜில்லுன்னு ஆவர் தெரியும். அதை நீங்கள் உணர்ந்து ஃபீல் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணீங்க. அதாவது மூச்சை ஃபுல்லாக விடணும். இப்போ நீங்கள் இழுத்துட்டு பாதி விட்டுட்டாக்கா பாதி கார்பன் டை ஆக்சைடு அசுத்தங்கள் உள்ளே இருக்கும். ஒரு மீண்டும் இழுக்கக்கூடாது. நல்லா இழுத்த காற்றை ஒரு 5 செகண்ட் அப்படியே இருங்க, எம்டியாக இருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக காலி ஆகும். அப்புறம் இழுங்க. ஃபுல்லாக காற்று வெளியான அப்புறம் மீண்டும் காற்று இழுக்கணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டோம். நாடி சுற்றி பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், 2 மூக்கிலையும் பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ இன்னும் ஒன்று பாருங்கள். நம்ம முதல்ல ஒரு நோஸில் மட்டும் சுத்தம் பண்ணணும். இல்லை உங்களுக்கு அதுலேயும் டைம் வேணும்னா உங்களுக்கு 2 நோஸ் ஒரேடியாக பண்ணிங்க. இப்படி வச்சுக்கிங்க, வேணா பிடிச்சிங்க. இந்த மாதிரியும் பண்ணலாம்.
பண்ணிவிட்டு அதே மாதிரி க்ளீன் பண்ணிங்க. இல்லைன்னா 2 நோஸ்லையும் செய்யுங்க, மாற்றி மாற்றி. இதில் ஒன்று அதில் ஒன்று செய்யுங்க, இன்னும் நல்லாயிருக்கும். என்ன வேணால் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு தக்கிடும். இந்த தைராய்டு ப்ராப்ளம், டான்சில்ஸ், இந்த உள்நாக்கு எதுவுமே இருக்காது. செஞ்சு காட்டணும் பாருங்கள். ஒன்றும் இல்லை, அப்படியே வேகமாக செய்யணும். ஃபுல்லாக நமக்கு கிளியர். அதுக்கப்புறம் பிராணாயாமம் பண்ணுங்க. பிராணாயாமம் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, உடம்பை வந்து ஆஸ்வாசப்படுத்தணும். என்ன பிராணாயாமம் முடிச்சாச்சு, எல்லாத்தையும் விரையறல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணிவிட்டு பிராணாயாமம் பண்ணிட்டோம், அதான் சுவாச பயிற்சி பண்ணிட்டோம். இப்போ வந்து உடம்பு ஆஸ்வாசப்படுத்துறதுக்கு நார்மலான சுவாசத்தில் வந்து தான் நம்ம உடம்பு வந்து சில்னஸ், கூலிங் ஆகும். எல்லாம் நமக்கு அமைதி, சாந்தி உண்டாகும். வச்சுங்க, அப்படியே உட்காருங்க. அதாவது பிராணாயாமம் செய்யும்போது உட்காந்துன்னு செய்யுங்க. செஞ்சு முடிச்சிட்ட அப்புறம் உட்காரலாம், இல்லைன்னா படுத்துக்கலாம். கையை கால் நீட்டி போட்டு ஃப்ரீயாக படுத்துக்கணும். இயல்பான சுவாசம் போகிறது தெரியாத அளவுக்கு வயிறும் மார்பும் மேலே எழும்பி போகாத அளவுக்கு தான் நார்மல் சுவாசம். அப்படியே இருங்க. இதே நீங்கள் சுவாச பயிற்சி பண்ணலைன்னாக்கா உங்களுக்கு மார்பும் வயிறும் மேலே போய் வரும். நம்ம பயிற்சி கொடுத்ததுனால நமக்கு எல்லாம் வந்து இயல்பாகவே இருக்கும். அதுவே நீங்கள் இந்த பயிற்சி பண்ணாமல் நீங்கள் அப்படி மெடிடேஷனில் உட்காந்தாலும், சாந்தி ஆசனம் படுத்திருந்தாலும் வயிறு மேலே போகும் கீழே வரும், செஸ்ட்டு மேலே போகும் கீழே வரும். ஏன்னா நம்ம எதுவும் க்ளீன் பண்ணலை, பயிற்சி கொடுக்கல. நம்ம பயிற்சி கொடுத்து க்ளீன் பண்ணதுனால, பிராணாயம் பண்ணுறதுனால உட்காந்து பாருங்கள், உங்கள் மார்பு வயிறு போகிறது வர்றது தெரியாது. இதுதான் நமக்கு நல்ல மனநிலையை கொடுக்கறது. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, டென்ஷன் ஃப்ரீ, டிப்ரெஷன் ஃப்ரீ எல்லாம். எப்போ சாத்தியம்? பயிற்சி கொடுத்த அப்புறம் தான் சாத்தியம். இப்படி படுத்துங்க, ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம் கை காலை ஃப்ரீயாக போட்டுக்கணும். எந்த சிந்தனையும் இல்லாமல் அப்படியே லூஸாக போட்டுக்கணும். கையை காலெல்லாம் சவாசனம், டெட் பாடி மாதிரி அப்படியே போட்டுக்கணும். உடம்பு அப்படியே பாருங்கள், காற்றுல பறக்கிற மாதிரி இருக்கும். அதாவது குளத்தில் காஞ்ச மரத்துண்டு மிதக்கிற மாதிரி நம்ம உடம்பு மிதக்கிறத ஃபீல் பண்ணி பார்ப்பீங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா விட ஷேர் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.